முதலமைச்சருடைய அந்த பயணம் சார், அது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது, அது ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கிறது. கடந்த கால பேச்சுக்களை பாரதிய ஜனதா கட்சியும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு குறித்து பேசிய பேச்சுக்களை திமுகவும் மாறி மாறி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய இந்த பயணம் என்ன இம்பாக்ட் அங்க ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சார், பெருசா முதலமைச்சர் இங்க இருந்து போனதுனால அவரை இங்க வரவழைச்சிருந்தா அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். அவரு சென்னையில அங்க கூட்டத்தை சென்னையில கூட்டியிருந்தாருன்னா இவர் வர வச்சு இங்க கூட்டம் போட்டு ஒரு 50 லட்சம் பேரை முதலமைச்சர் கூட்டியிருந்தாருன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். ஆனால் இங்க இருந்து பீகார் போய் கூட்டு பேசினது அவங்க ஏற்கனவே மாச கணக்குல நம்ம பேசிக்கிட்டு தான் அவர் பேசியிருக்காரு. புதுசா ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லல. ஏற்கனவே என்ன பேசினோம், இங்க ராகுல் காந்தி பேசினது, மற்றவங்க பேசினது 65 லட்சம் இது கீ கொடுத்தா தேர்தல் ஆணையம் அங்கேயும் பொம்மலாட்டம் மாதிரி ஆடும், பொம்மை மாதிரி ஆடும், இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு. இத பெரிய ஹைலைட்டா நம்ம எடுத்து பேசிட்டு இருக்காங்க. மேடை பேசுற மாதிரி பேசினாங்க. இதனால எல்லாம் ஒரு இம்பாக்ட் வராது. இந்தியாவிலேயே இந்திங்கிற மொழியை எதிர்த்த மாநிலம் இந்த தமிழ்நாடுங்கிறது முதல்ல எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அது இந்தியா பூரா எல்லாத்துக்கும் தெரியும். பானிபூரி சோரியே சார் கொஞ்சம் நிறுத்த, அவங்கள கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க சார். வெளியே பானிபூரி ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா பூரா தெரியும். 94ல நான் பீகார்ல இருந்திருக்கேன். தேர்தல் எப்படி நடந்தது, பூத் கேப்சர்லாம் எப்படி நடந்தது, பிஸ்டலை வச்சுட்டு பப்ளிக்கா பிஸ்டல் வச்சுட்டு போன காலம் எல்லாம் தெரியும். ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஜூனியர் லாலு பிரசாத் யாதவ் சொன்னாரு, இந்தியாவில் ஒரு தவறான தேர்தல் நடைமுறைப்படுத்தினது, ஊழலுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணதே லாலு பிரசாத் யாதவ் தான். அவருடைய மகனும் நம்முடைய ராஜீவ் காந்தியுடைய மகனும் 2 பேரும் இணைந்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. நடத்தட்டும், நான் ஒன்னும் சொல்லல. ஆனால் இந்த தேர்தல் விவகாரம், இந்த ஓட்டு மோசடியை பத்தி யாரு எடுத்து கொடுத்தாங்களோ, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு யாரு அந்த ஆவணத்தை எடுத்து கொடுத்தாங்களோ, சஞ்சய்குமார் என்கிறவர் தெளிவாக விளக்கிவிட்டார். அது நான் எடுத்து கொடுத்தது ஒரிஜினல் அசல் ஆவணம் அல்ல, அது சரியில்லை, அது நம்ம நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கோரிவிட்டார். ஆனால் இங்க மழை நின்ற பாடில்லை. இப்ப அடுத்தால ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டுக்கணும் நியாயமா. ராகுல் காந்தி இந்த நாட்டு மக்களை மதிக்கிறதா இருந்தா, ஒரு தவறான ஆவணத்தை நான் பவர் பிரசன்டேஷன் பண்ணிட்டேன், என்ன மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கணும், ஒரு மனசாட்சி இருந்தா. ஆனா அவருக்கு அது இல்ல. ஆனால் அவர் அதுக்கு மேல தவறான அடுக்குகளை அடுக்கி அதற்கு முதலமைச்சரும் போயிருக்கிறார். இது முதலமைச்சர் இந்த மாதிரி முதலமைச்சர் அங்க போனதுனால அந்த கூட்டணியில உமர் அப்துல்லா அதுல தானே இருக்காரா. அவருடைய பேட்டிகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா. உமர் அப்துல்லா கடந்த காலங்களில் பேசினது, அரவிந்த் கெஜ்ரிவால் நான் இனிமே காங்கிரஸோட கிடையாதுன்னு சொன்னது, அதே போல மம்தா பானர்ஜி பேசினது, இது எல்லாமே இருக்கிறது இந்திய கூட்டணி. ஆனால் இவங்க போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. காங்கிரஸ் எங்க டிவிக்கு கூட பெயர்மேன்னு எல்லாம் டிவியில எல்லாம் விவாதங்கள் நடைபெற்ற உடனே அதையும் கைவிட்டக்கூடாது, காங்கிரஸும் கைவிட்டக்கூடாது, காங்கிரஸுக்கு எனக்கு நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத வெளிப்படுத்துவதற்காக அங்க போயிருக்கிறார். அது என்ன நடக்க போகுதுங்கிறது பின்னாலதான் பார்க்கணும். அதனால இல்லாத ஒரு குற்றத்தை ஃப்ரேம் பண்ணி அதை நல்லா டெவலப் பண்ணி இதன் மூலம் பிஜேபி அழிச்சிடலாம், இந்தியாவை அரேபியாவோ ஐரோப்பாவையோ மாத்திரலாம் அப்படிங்கிற நோக்கத்துல ராகுல் காந்தி மற்றவங்க சேர்ந்து பண்ணின நாடகத்துல அவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பாஜக அதை ஜெயித்து அது பொய் என்றதை நிரூபித்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்ப நீங்க சொன்னீங்க சார், நீங்க முதலமைச்சருடைய இந்த பயணமோ அல்லது அவருடைய பேச்சோ எந்த வகையிலும் காங்கிரசிற்கோ அல்லது ராஷ்டிரிய ஜனதாதள் பார்ட்டிக்கோ எந்த வகையிலும் உதவியாக இருக்காது, பாரதிய ஜனதா கட்சியே தான் அங்கு வெற்றி பெறும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்கல்ல சார்? ஆமா, அதாவது இப்ப இன்னைக்கு டெல்லியில உள்ள சேனல்ஸ்ல எல்லாம் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா, ராஜீவ் காந்திய கொலை செய்த கொலைகாரர்களை கட்டிப்பிடிக்கிறதும் ராகுல கண்டுபிடித்தவரும் 2 பேரும் ஒன்னாவே என்ன அவங்க 2 பேருக்குள்ள தகப்பனை இழந்த ராகுல் காந்தியும்
அந்த கொலை செய்யப்பட்ட குற்றத்துல குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனை வீட்டில் வரவேற்ற ஸ்டாலின் அவர்களும் கட்டிப்பிடிக்கிறதை பார்த்தால் ரெண்டு ஒன்று போலவே இருக்கிறது, பேரறிவாளனை கட்டிப்பிடித்தது போலவே இருக்கிறதுன்னு கிண்டலா போஸ்ட் போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட இதுக்கு என்ன காரணம் கற்பிக்க முடியும்? அதே போல ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து காந்தி மகானோட இருந்தவர், காந்தியவாதி, அவர் ஒரு தூய்மையான காந்தியவாதி, நேருவோடு நல்ல தொடர்பில் இருந்தவர். அதே போல இந்திரா காந்தியுடைய வெற்றி செல்லாது என்று சின்கா என்கிற நீதிபதி அறிவித்தவுடன், இந்திரா காந்தியுடைய வெற்றி செல்லாது என்று அறிவித்தவுடனேயே முதல்ல இந்த அரசாங்கத்துடைய உத்தரவுகளை நீ மதிக்க வேண்டியதில்லை, பிரதமர் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது அப்படி என்று அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. ஆகவே இந்த பிரதமர் உத்தரவையோ அரசாங்க உத்தரவையோ யாரும் மதிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னதுக்காக அவர் காலு கையெல்லாம் அடிச்சு உடைத்து அவரை சிறையில அடைத்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இரண்டாவது லல்லு பிரசாத் யாதவ் பேரெல்லாம் சொல்லி ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கிற மிகப்பெரிய தேசபக்தனுடைய பேரை கொச்சப்படுத்த கூடாது. அவ்வளவு பீகார்ல பண்ணிருக்கிற அவர் செய்த தவறுகள்லாம் இந்தியா பூரா பரவி இருக்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது. அதுக்கு லாலு பிரசாத் தான் காரணம். அவர் போனோல பேசுறாரு சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால நம்மளுடைய முதல்வர் அங்க அவர் கூட்டணிக்காக அவர் போயிருக்கார். அவர் ஏற்கனவே எடுத்த கருத்து, இந்த கருத்தாக்கம் என்ன, கள்ள ஓட்டு யாராவது ஒரு ஓட்டை பல முறை போட்டிருக்கிறார்களா என்று தேர்தல் ஆணையம் கேட்டது. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை, அதை ரிட்டன் கம்ப்ளைண்டாவும் கொடுக்க முடியல. அப்ப கட்டமைப்பு வந்து ரொம்ப அதே போல நீங்க எங்க இருந்து போன சசிகாந்த் சார் குமார் சார், உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் சொல்றேன், இங்க பாருங்களேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள் எல்லாம் வாக்களித்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஆதாரத்தை எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கறதே மிக அபத்தமானது. ஏன்னா நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்க தேர்ட் பார்ட்டி ரிலேட்டடான எந்த தகவல்களையும் நீங்க வாங்க முடியாது இந்த நாட்டுல. அப்போ நீங்க விசாரிங்கன்னு சொல்லும் போது நீங்க வந்து நீயே தகவலை கொடுங்க கேட்டா இது என்ன அநியாயம்? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நீங்க கேட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 65 லட்சம் வாக்குகளை எடுத்து தனியா வச்சிருக்காங்க இல்லையா, 3 ஐட்டமா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து இப்ப நம்ம நாட்டுல கள்ள நோட்டு நடமாடுதா இல்லையா சார்? அப்ப 24ல அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமையா இல்லையா? ஒரே ஒரு பாருங்க, ஒரு நாள் ஒன்றுக்கு சார் அரவிந்த் சார் ஒரே ஒரு நிமிஷம் அவங்கள கொஞ்சம் நிறுத்துங்க சார், நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு. இப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் இறக்கிறார்கள். இது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதான் பிராக்டிகலா நான் சொல்றேன். லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் இறக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் இடம் மாறுகிறார்கள், லட்சக்கணக்கான பேர் மேஜர் ஆகுறாங்க. இதெல்லாம் சைமல்டேனியஸா டெய்லி நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் உள்ள நாட்டுல இப்ப தேர்தல் ஆணையத்திற்கு செக்ரட்டரியல் ஸ்டாப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அபிஷியல் ஸ்டாப் வந்து வெறும் 800 பேர் தான். பாக்கி எல்லா தப்பையும் பண்ணுறது நம்ம அந்தந்த மாநிலத்துல கொடுத்து அவங்க தான் சரி பண்ணி கொடுக்காங்க. அதுதான் கர்நாடகாவில் உள்ள அந்த சஞ்சய்குமார் சொன்னது. சஞ்சய்குமார் அப்படிப்பட்ட சஞ்சய்குமார்ல ராஜண்ணா கர்நாடகாவில் உள்ள ராஜண்ணா என்ன சொன்னார், நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லக்கூடாது, தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து இங்க வந்து எல்லாத்தையும் அவங்க பார்க்கல, எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கறத வச்சுதான் பண்ணினாங்க. அதனால தேர்தல் ஆணையம் ஒரு பொது அரசாங்க அமைப்பு, நம்ம அதை குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அடுத்த 1 மணி நேரத்திலே அவரை வேணுகோபால் சொல்லி அவரை பதவியில இருந்து எடுத்தாச்சு, நீக்கியாச்சு. அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்க. அப்ப ராகுல் காந்தி ஏற்கனவே ஹிண்டன்பர்க் இதை சொல்லி இந்தியாவுடைய பொதுத்துறை அவரு சொல்லி சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு இல்ல. 65,000 கோடி நஷ்டம் சார். ஹிண்டன்பர்க் விஷயத்துல அதானி மேல பழிய சுமத்தி 65,000 கோடி பொதுத்துறை நிறுவனத்துக்கு நஷ்டம், ஷேர் இறங்கி போயிட்டுது. அதனால பல தவறுகளை பண்ணிருக்கார், பல இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கார். ஆக அவரு வந்து ராகுல் காந்தி பீகார் போயிட்டாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போய் பேசினாரு, ஆகையினால பெரிய செல்வாக்கு வந்து ஒன்னும் வரப்போறது இல்ல. ஒருவேளை அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சுட்டா ஒருவேளை திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார்.